விவசாயி. அவர் ராத்திரியும் பகலும் ரொம்ப முயற்சி பண்ணி அவரோட நிலத்துல பயிர்களை விளைய வச்சாரு. அவர்கிட்ட ஹீரா அப்புறம் பன்னான்னு 2 மாடுங்க இருந்துச்சு. 2 மாடுகளும் ரொம்பவும் நேர்மையாவும் கடுமையாவும் உழைக்குங்க. ஆனா அவங்களோட முதலாளிய பத்தி அதுங்க எப்பவும் தப்பா நினைக்கவே நினைக்காதுங்க. நம்ம எஜமான் ரொம்ப நல்லவர் இல்ல, நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஆமா, அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அவங்க காட்டு வழியா போகும்போது மோகனுடைய கால்கள் ஒரு வலையில சிக்கிக்கிச்சு. மோகன் மேல தன்னோட மாடுகள் வச்சிருக்கிற அன்பை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் என்னுடைய உயிரை காப்பாத்துனீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு உயிரை விட மேலானவங்க. வீட்டுக்கு போன உடனே மோகன் தன்னோட அம்மா கிட்ட காட்டுல அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. அவரோட அம்மாவும் மோகன் மேல அந்த மாடுங்க வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மோகன், இந்த மாடுங்க உனக்கு எப்பவும் உதவியா இருக்கும். காலங்கள் போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறமா மோகனுக்கு கல்யாணமும் ஆச்சு. இவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோகனோட அம்மாவுக்கு மரணம் ஏற்பட்டுடுச்சு. மோகனோட அந்த 2 மாடுகளும் ஹீராவும் பன்னாவும் கூட இப்ப வயசாயிடுச்சு. அதுங்களுக்கு இப்ப வேலை செய்யறதுக்கான சக்தி ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஒரு நாள் மோகனோட மனைவி ஆர்த்தி என்ன பண்ணான்னா, அவர்கிட்ட சொன்னா, இனிமே அந்த மாடுங்க எதுக்குமே லாய்க்கப்படாது, 2க்கும் தேவையில்லாம சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும். அதனால அதுங்க 2த்த உடனே வித்துட சொல்லி சொன்னா. இதுங்க 2மே இனிமே நமக்கு சுமைங்கதான். ஆர்த்தி சொன்னதை கேட்டு மாடுங்க 2க்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுங்க அழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வயசாகி போச்சுல்ல, அதனால அம்மா நம்மள வீட்டுல வச்சுக்க மாட்டேன்றாங்க. நம்மளுடைய வாழ்நாள் பூராவும் நம்ம எஜமானனுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். ஆர்த்தி அடிக்கடி இதையே சொல்லிட்டு இருந்ததுனால மோகன் அவருடைய 2 மாடுகளையும் ஒருத்தர்கிட்ட விக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த மாடுகளை விற்க பார்த்தாரு. என்ன இந்த வயசான மாடுகளை யாரு வாங்கிப்பாங்க? மனசுல வேதனைகளை வச்சுக்கிட்டு அவரு தன்னோட மாடுகளை கசாப்புக்காரங்கிட்ட விக்கிறதுக்காக போனாரு. அந்த மனுஷங்கிட்ட போனதுக்கு அப்புறமா மோகன் அந்த 2 மாடுகளையும் அவர் கையில ஒப்படைச்சாரு. அதுக்கு பதிலா அந்த வியாபாரி அவர்கிட்ட பணத்தை கொடுத்தாரு. கணக்கு பார்த்துக்கோ, மொத்தமா 400 ரூபாய் இருக்கு. இந்த கிழட்டு மாடுங்களுக்கு 400 ரூபாய் விட ஜாஸ்தி கொடுக்க முடியாது. சரி, இந்தா, நீ இதை எடுத்துக்கோ, இது எனக்கு உதவியா இல்ல. இப்படி சொல்லிட்டு மோகன் அந்த இடத்த விட்டு போனாரு. அப்பதான் அந்த 2 மாடுகளும் ஹீராவும் பன்னாவும் மோகனோட காலை புடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு. மோகன் அங்கிருந்து போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. என்னை விட்டுட்டு நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. நான் உங்களை வித்துட்டேன். இனி நான் உங்களுக்கு எஜமானனே இல்ல. மோகன் அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீராவும் பன்னாவும் அழுதுகிட்டே அவங்க முதலாளி போகிறத பாத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போதான் அந்த இடத்துல ஒரு திருடன் வந்தான். அவன் அந்த வியாபாரி கிட்ட பணத்தை கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அவர் இப்பதான் இந்த மாடுங்களுக்கு பதிலா 400 ரூபாய் மோகன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டு பக்கமா நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொன்னான். அந்த திருட மோகனை நோக்கி போனான். இது எல்லாத்தையும் ஹீராவும் பன்னாவும் பாத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுங்க 2த்துக்கும் ஒரே கவலையா இருந்துச்சு. அங்க பாரு, அந்த திருட நம்ம எஜமான் பணத்தை திருடுவான் போல இருக்கு. ஆமா, நம்ம எஜமானனுக்கு ஏதோ ஆபத்து வரும் போல இருக்கு. நம்ம கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். இப்படி யோசிச்சதுக்கு அப்புறமா 2 மாடுகளும் அந்த வியாபாரிய ஓங்கி முட்டி தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு அந்த 2 மாடும் திருடன் பின்னாடி ஓடிச்சுங்க. வழியில தனியா போன அந்த மோகனை பார்த்து
வழி மடக்கி மிரட்டுனா அந்த திருடன். அவன் கிட்ட இருக்கிற பணத்தை கேட்டு மிரட்டுனான். ஆனா அந்த சமயம் ஹீராவும் பன்னாவும் 2 பேரும் அங்க வந்து நின்னாங்க. கோவத்தோட அந்த மாடுங்க திருடனை நோக்கி வரத பார்த்த அந்த திருடன் அசந்து போய் பயந்து போய் நின்னான். கடவுளே, அந்த 2 மாடு என்ன முட்டை வருது. ஐயோ, காப்பாத்துங்க. ஹீராவையும் பன்னாவையும் பார்த்து பயந்து போய் அந்த திருடன் அங்கேருந்து ஓடிட்டான். அந்த மாடுங்க தனக்கு செஞ்ச உதவிய பார்த்து மோகன் அப்பதான் தன்னுடைய தப்ப உணர்ந்தாரு. அவங்க 2 பேர்கிட்ட மோகன் கைய கூப்பி மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் சுயநலத்தோட யோசிச்சேன். நீங்க 2 பேரும் எனக்கு வாழ்க்கை பூரா உதவி பண்ணிருக்கீங்க, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆனா உங்களை கொன்னுட சொல்லிட்டு அந்த கசாப்புக்காரனுக்கு நான் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். மோகன் அழறத பார்த்து ஹீராவும் பன்னாவும் அவர் பக்கத்துல வந்து பாசமா நின்னுச்சுங்க. அதுக்கப்புறம் அதுங்களோட வாலையும் அதோட தலையும் ஆட்டுச்சுங்க. அதுங்களோட அன்பை வெளிப்படுத்துச்சுங்க. மோகன் அந்த 2 மாடுகளையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே போனாரு. மோகன் 2 மாடுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றத பார்த்த ஆர்த்தி கோவத்தோட நின்னுகிட்டு இருந்தா. நீங்க இந்த 2 மாடுகளையும் மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? மோகன் என்ன பண்ணாருன்னா வழியில நடந்த அத்தனை விஷயத்தையும், அதாவது ஹீராவும் பன்னாவும் அவரோட உயிரை எப்படி காப்பாத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. ஒருவேளை ஹீராவும் பன்னாவும் இல்லைன்னா என்னை யார் அந்த திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க சொல்லு? இனி இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல ஒருத்தரா இருப்பாங்க. இத கேட்டதும் ஆர்த்தி செஞ்ச தவற உணர்ந்தா. அப்புறம் அவளும் ஒரு சத்தியம் பண்ணா. அதாவது இனிமே ஹீராவையும் பன்னாவையும் மோகனை விட்டு பிரிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே நேர்மையானவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணுமே தவிர அவங்கள விலக்கி வைக்க கூடாது. ஏன்னா அவங்க எப்பவுமே நேர்மையானவங்க. நேர்மையா நடக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். நேர்மையா நடக்கிறவங்கள நாம எப்பவுமே அவங்கள மதிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ராஜஸ்தான்ல ராய்பூர் அப்படின்ற கிராமத்துல ரூபாவும் லீலாவும் வாழ்ந்து வந்தாங்க. ரூபா ஒரு விவசாயியா இருந்தான். அவனுக்கு சொந்தமா வயல் இருந்துச்சா. ரூபா தினமும் காலையில வீட்ல இருந்து வயலுக்கு போவான். ஒரு நாள் ரூபா தன்னுடைய வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பதான் வேகமா ஒரு புயல் காத்து அடிச்சதா. என்ன இது? என்னை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. என்னுடைய வயல் இப்படி வீணா போகுது, என்னுடைய தானியங்கள். வேகமா புயல் அடிச்சதால ரூபா கிட்ட இருந்த பாதி வயல் வீணா போயிடுச்சா. கொஞ்ச நேரத்துல புயல் நின்னுடுச்சா. கடவுளே, எப்போவாவது என்னுடைய உழைப்புக்கான பலனை கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? எல்லா தடவையும் ஏதாவது ஒரு தடையை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால என்னுடைய வயல்வெளியில ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. ரூபா கடவுளையே பழி சொல்லி பேசிட்டு இருந்தான். ரூபாவுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு கடவுள் வானத்துல இருந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. சில நாட்கள் கடந்துருச்சா. இப்ப மழை காலமும் நெருங்கிடுச்சா. அப்பதான் ரூபா வயல்ல நிறைய இடங்கள்ல தண்ணி ஓடுறதுக்கு வரப்பு வெட்டினாரு. மழையால நிரம்புற நிறைய தண்ணி அது வழியா போகணும்னு நினைச்சாரு. மழை காலமும் ஆரம்பமாச்சு. ஆனா திடீர்னு ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. தொடர்ந்து 3 நாள் வரைக்கும் நிக்காம மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்துச்சா. ரூபா வந்து தன்னுடைய வயலை பார்த்தா அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன கடவுளே இது? கடவுளே, என்ன இது? இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன சாகடிச்சிருக்கலாம், என் உயிரை எடுத்திருக்கலாம் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க கடவுளே. இந்த தடவையும் என்னுடைய வயலை நீங்க அழிச்சிட்டீங்க. நான் என்ன பாவம் பண்ண கடவுளே? என்ன பாவம் பண்ண சொல்லுங்க? எதுக்காக இப்படி பண்றீங்க? அந்த நேரத்துலதான் ரூபா கடவுளை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். கடவுளை அவ வணங்கினா. எதுக்காக நீ எப்பவுமே என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்க? வணக்கம் கடவுளே. ஏன்னா நீங்க தான் இந்த வெயிலுக்கும் மழைக்கும் பொறுப்பு. நீங்க தான் எல்லாத்தையும் மாத்துறீங்க.
நீங்க சொல்றதுனால தான் புயல் வந்து என்னுடைய வயலை அழிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு உங்களால தான் என்னுடைய வயலே அழிஞ்சு போச்சு. நான் இப்படி காலத்தை மாத்துறது உன்னுடைய வயலுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறியா? ஆமா, சரி. இன்னையிலிருந்து உன் வயலுக்கான காலத்தை நீயே நியமிக்கலாம். உன்னுடைய பக்கத்து வயல்ல மழை பெஞ்சாலும் சரி, உன்னுடைய வயல்ல மழை பெய்யாம நீ தடுக்கலாம். உன்னுடைய வயலுடைய கால பொறுப்பை நான் உன் கையிலேயே கொடுக்கறேன். உன்னுடைய வயலை எவ்வளவு செழிப்பா கொண்டு வரன்றத நானும் பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து போயிடுறாரு. ரூபாவும் சந்தோஷமாயிடுறான். மழை காலத்துல கூட ரூபா தன்னுடைய வயல்ல நிறைய மழை பெய்யாம தன்னுடைய வயலை காப்பாத்துறான். இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குதா? அவன் நினைக்கிற மாதிரியே எல்லாமே சரியா இருக்குன்னு அவன் நினைச்சான். 3 மாசம் முடிஞ்சிருதா. ரூபாவுடைய வயல் தங்கம் மாதிரி ரொம்ப செழிப்பா இருந்துச்சா. ரூபாவுடைய முகம் சந்தோஷத்துல மலர்ந்திருந்ததா. நான் காலங்களை சரியா கொண்டு வந்தேன். என்னுடைய வயலை நான் தங்கமாக்கிட்டேன். நாளைக்கு நான் இதை அறுவடை பண்ண போறேன். எனக்கு நிறைய தானியங்கள் கிடைக்க போகுது. அடுத்த நாள் ரூபா அறுவடை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அவன் அறுவடை செய்யும் போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அட கடவுளே, இதுல தானியங்களே இல்லையே. இது எப்படி நடந்துச்சு? கடவுளே, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. கடவுள் திரும்பவும் காட்சி அளிச்சாரு. இப்பவும் ஏன் என்ன குறை சொல்ற? உன்னுடைய வயலுக்கான காலத்தை நீ தானே நியமிச்சுக்கிட்டு, உன்னுடைய பொறுப்பு தானே. இப்ப என்ன ஆச்சு? கண்டிப்பா நீங்க என்னை ஏமாத்தி இருக்கிறீங்க கடவுளே. நான் உன்னை ஏமாத்தல ரூபா, நீ தான் முட்டாள்தனம் பண்ணிருக்க. நீ உன்னுடைய வயலுக்கு நல்ல காலத்தை மட்டும்தான் காட்டியிருக்க. விதைய தானியமா மாத்துறதுக்கு சில கஷ்டங்களை தாண்டி ஆகணும். வயல்வெளி, புயல், மழைய இந்த மாதிரி எல்லா காலத்துடைய கஷ்டங்களை தாண்டினாதான் வயல்ல விதைகள் தானியமா மாறும் ரூபா. இத புரிஞ்சுக்க. ஆனா உன்னுடைய வயல்ல இருக்கிற விதைகள் கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. அதனாலதான் அதுங்க தானியங்களா மாறவே இல்லை. நான் உண்மையிலேயே முட்டாள்தான். நான் ஒரு விவசாயன்றத மறந்துட்டேன் கடவுளே. நீங்க ஒரு கடவுள். எல்லாரும் சொல்றது சரிதான். யார் என்ன செய்யணுமோ அவங்க அதுதான் செய்யணும். என்ன மன்னிச்சிருங்க கடவுளே, என்னுடைய தப்ப மன்னிச்சிருங்க. ரூபாக்கு தன்னுடைய தப்பு என்னன்றது புரிஞ்சிருச்சான். இந்த கதையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில வர கஷ்டங்கள் நம்மளை எப்பவுமே தைரியசாலியாவும் பலசாலியாவும் மாத்தும். ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.